அமலாக்கத்துறையை ஏவி தமிழ்நாடு வாணிப கழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை என்ற பெயரில் அங்கு நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களில் பல்வேறு முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் பதியப்பட்ட குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் அந்த பிரஸ் ரிலீஸ் பார்த்திருப்பீங்க. அது எந்த வருஷம் போட்ட எஃப்ஐஆர், என்ன மாதிரியான எஃப்ஐஆர் என்பது முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல பணியிட மாற்றங்கள் என்பது அந்த பணியிட மாற்றங்கள் என்பது அவருடைய குடும்ப சூழ்நிலை, மருத்துவ காரணங்கள், இப்படி அடிப்படை காரணங்களுக்காக நிறுவனத்தால் டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிடை மாற்றங்கள். அதில் எந்தவித தவறுகளும் இல்லை. ஆனால் தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். அதேபோல டிரான்ஸ்போர்ட் டெண்டரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு கொடுக்கப்பட்ட ஒரு டெண்டர். அதில் எந்த விதமான முறைகேடுகளோ மாற்று கருத்திற்கோ இடமில்லை. அதில் அவர்கள் ஆவணங்களை எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோல இந்த 4 ஆண்டு காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பார் டெண்டராக இருந்தாலும் அது முழுவதுமாக ஆன்லைன் டெண்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எடுத்து முழுவதும் இப்போ பார் டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனாக மாறிடுச்சு. அதேபோல என்-டு எண்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது 24 மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் படிப்படியாக அது நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1000 கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த இதில் 1000 அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன். மக்களுக்கும் அது நன்றாக தெரியும். எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இன்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு நேரத்தில் 1000 கோடி, இன்னொரு நேரங்களில் 40,000 கோடின்னு இருக்காங்க. இது சினிமா படத்தில் வரவில்லை. 1000, 2000, 3000 அந்த மாதிரி கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன நடைமுறைகள் இருந்ததோ அந்த நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது மெருகேற்றப்பட்டு கூடுதலாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து டாஸ்மாக் நிறுவனம் இப்பொழுது புதுப்பொலிவுடன் இன்னும் நாம் செயல்படுத்த வேண்டிய பணிகளும் இருக்கின்றன. எனவே எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை. எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வாணிப கழகம், டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும். இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் நிறைவேற்று இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ரைடு நடத்தினாங்க. முடிஞ்சு இப்போ எத்தனை நாள் ஆச்சு? அது ஏன் நேற்று மாலை அந்த அறிக்கையை வெளியிடணும்? இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். டெல்லியை போல தனியார் கிடையாது இல்ல, அதுல இருந்து நான் கொள்கை முடிவு எடுக்கலையில்ல. நாங்க ஏதாவது புதுசா கொள்கை முடிவு எடுத்தோமான்னு டாஸ்மாக் நிறுவனத்தில் இல்ல புதிய ஆலைகளுக்கு ஏதாவது நாங்க அனுமதி கொடுத்தோமான்னு கேட்கிறேன். நான் இல்ல புதிய கடைகள் ஏதாவது திறப்பதற்கு நாங்க அனுமதி கொடுத்தோமான்னு கேட்கிறேன். ஏற்கனவே இருந்த கடையில 500 கடைகள் நாங்க மூடி இருக்கோம்.